வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு பேங்கிங் செக்டர். இதோட பிஇ 5.25, செக்டர் பிஇ 6.98, ROE 10.9%. டிசம்பர் 9ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான $90.35 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்றைக்கி $100 ஓப்பன் ஆகிட்டு லேசாக கீழே இறங்கி பின்னாடி $105.80 வரைக்கும் ஏறி, அதாவது சுமார் 7% ஏறி பின்னாடி மறுபடியும் கீழே இறங்கி $104.29 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் $100 தான் இருக்குது. இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதாவது $104 $107.50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சுக்குள்ளே நிறைய தரம் இது தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சேஃபர் சைடுன்னு பார்த்திங்கன்னா $107.50 கட் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை $107.50 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அடுத்து $115 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சா $120 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டடாக, குறிப்பாக டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுமேச்சம். இது ஒரு பெஸ்டிசைட் கம்பெனி. இதோட பிஇ 50.1, செக்டார் பிஇ 22.91, ROE 15.14%. செப்டம்பர் 19ஆம் தேதியில் இருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இதோட மேஜர் சப்போர்ட் லைனான $460.56 தொட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி $482.70 ஓப்பன் ஆகிட்டு அதோட லோயஸ்ட் ப்ரைஸான $459.35 தொட்டுட்டு மறுபடியும் ஏறி $517.65 அப்படிங்கிற ஹை ப்ரைஸை, இன்றைக்கி உள்ள ஹை ப்ரைஸை தொட்டுட்டு $505.85 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 5% ஏறிட்டு இறங்கியிருக்கு. இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் $510.50 தான் இருக்குது. ஆனாலும் கூட இதோட ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணி ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நாளைக்கோ நாளை கழிச்சோ இன்னும் ஒரு 2-3 நாளையில் கூட அப்படி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறிச்சுன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $539.50 இருக்குது. ஒருவேளை அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $560 இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபின் கேபிள். இது எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதோட பிஇ 21.78, செக்டார் பிஇ 24.5, ROE 13.18%. ஜூலை மாதம் 16ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி அதோட சப்போர்ட் லைனான $955.50 தொட்டிருக்கு. இதோட 52 வீக் லோவான $838.80 பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒருவேளை இதோட சப்போர்ட் லைன்லேயே சப்போர்ட் எடுத்து இதோட ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா இதோட மெயின் ரெசிஸ்டன்ஸ் 1141 தான் இருக்குது. அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $1288 இருக்குது. ஒருவேளை 1288 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1431 தான் இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்டு அன்பிரடிக்டபுளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே.
நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.